தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இங்கிட்டு ஒரு பக்கம் 6 வயது ஹாசினியை கொலை செய்தவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகள் வழக்கு நடந்து இன்றைக்கி அவன் விடுதலை ஆகி வர்றான். அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கிட்டு கோயம்புத்தூரில் ஒரு 10 கிலோமீட்டருக்கு ஒரு நீல பாலம், அந்த பாலத்துக்கு பேர் ஜிடி நாயுடு பேரை வைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் கேட்குறதுக்கு, இதையெல்லாம் பேசுகிறதுக்கு ஆள் இல்லை ஊடகங்களில். ஆனால் அண்ணன் சீமான் மன்னிப்பு கேட்டார் உச்சநீதிமன்றத்தில். இந்த விஜயலட்சுமி சம்மந்தப்பட்ட வழக்கில் மன்னிப்பு கேட்டார்னு பொத்தாம் பொதுவாக ஒருத்தருடைய பெயரை எப்படி சிதைக்கலாம் அப்படிங்கிற கவனத்திலே இருக்கான். எதற்காக மன்னிப்பு? குற்றம் செய்ததற்காக மன்னிப்பு கேட்டிருக்காரு. விஜயலட்சுமியோடு நடந்த அந்த குற்றம் நடந்ததா இல்லையா அந்ததுக்காக மன்னிப்பு கேட்டிருக்காரு. 2 பேருமே உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, 2 பேருமே பரஸ்பரம் நீங்கள் வெளியில பொது வெளியில ஒருத்தரை ஒருத்தர் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை பேசிக்கிட்டே இருக்கீங்க, அதை நிறுத்துங்க. அதற்காக 2 பேரும் மாறி மாறி மன்னிப்பு கேட்டுக்கோங்க. இருவருமே மன்னிப்பு கேட்கணும். எதற்கு? அந்த வழக்குக்கல்ல, அந்த வழக்கு சம்பந்தமாக பொதுவெளியில் பதிவிட்ட ஆவணங்கள், காணொளிகள், இதுபோல செய்திகள், அதற்காகத்தானே தவிர ஏதோ குற்றம் சென்றதை ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்டதாக பேசிக்கிட்டு இருக்கான். இதுவாடா இன்னைக்கு முக்கியம்? இன்னைக்கு 41 பேர் செத்தது, அது அந்த சிந்திலே நிற்குது. ஒரு மாவட்ட செயலாளரை தவிர தாண்டி ஒருத்தனை கூட கைது செய்ய முடியல, வக்கற்று நிற்குது இந்த அரசு. புஷியானந்தா கண்டுபிடிக்க முடியல, ஆதவர்ஜுனாவை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அவர் இங்கேருந்து விமானத்தில் ஏறி டேராடூன் போகிறாரு, டேராடூன்லேருந்து டெல்லி வர்றாரு. இதையெல்லாம் பேசுறதுக்கு ஆள் இல்லை. அதையெல்லாம் இப்போ எவனா பேசுனானாக்கா அவனை தூக்கி உள்ளே வச்சிடறது. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு பாருங்க, உச்சநீதிமன்றம் தஸ்வந்த்ங்கிறவனை இன்னைக்கு விடுதலையே பண்ணியிருக்குங்க. 2017 ஹாசினி 6 வயது பெண்ணை, ஒரு சின்ன குழந்தைய கற்பழிச்சு எரிச்சு கொண்டிருக்கான். அதற்கு பிறகு நடந்த விசாரணையில் அவனை பிடிச்சி இவன் தான் செஞ்சான்னு சொல்லி அவனும் குற்றத்தை ஒப்புக்கொண்டு அவன் சிறைப்படுத்தப்படுறான். சிறைப்படுத்தப்பட்ட அவன் பரோல்ல வெளியே வர்றான். அங்கேயே தவறு நடந்துருச்சு. அவனை பரோல்லே வெளியே விட்டுருக்க கூடாது. வெளியே வந்தவன் திரும்ப வெளியே என்ன செய்யறான்? தன் தாயவே கொலை பண்றான். யோசித்து பாருங்க. ஏற்கனவே 6 வயது குழந்தையை கற்பழித்து கொலை செஞ்சிருக்கான். இத்தனைக்கும் அவன் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர், பொறியியல் துறையில் எந்திரவியல் படித்த ஒருத்தன். இவன் எப்படி வெளியே வர்றான்? ஏன்னா குண்டாஸ் போட்டிருக்கான். குண்டாஸை நிரூபிக்க முடியல. குண்டாஸ் போட்டா என்ன செய்யணும்னா 90 நாள்ல குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிருக்கணும். இந்த கேடுகட்ட இந்த காவல்துறை 90 நாள்ல குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாம அவனை வெளியே வர்றதுக்காகவே தாக்கல் பண்ணாம இருந்திருப்பான். அதுக்கு பணம் வாங்கியிருப்பான். அவ்வளவுதான். 90 நாள் ஆகியும் குண்டாஸ்ல அவனுடைய குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாதனால ஐயா பரவாயில்ல வெளியே வர்றாரு. வெளியே வந்த ஐயா தன் தாயிட்ட பணம் கேட்கிறார். நான் தலைமறைவாகணும், எனக்கு பணம் கொடுங்கன்னு கேட்கிறார். அந்த தாய் தர மறுக்கிறாங்க. தான் பெத்த தாயவே கொலை செய்யறான். 24 பவுன் எடுத்துட்டு ஓடுறான். எப்படி பாருங்க, சின்ன பச்சை குழந்தை, இங்கிட்ட தாய், 2 பேரை கொல்றாங்க. கொலைகாரங்க கொன்னுட்டு மும்பைக்கு தப்பி ஓடுறான். காவல்துறை தேடி அலையுது. கடைசியில் மும்பையில் பிடிச்சி தூக்கிட்டு வந்துடுறாங்க. தூக்கிட்டு வந்துட்டு விமானத்தில் ஏற்ற போகிறாங்க. விமானத்தில் ஏற்ற போகும்போது அந்த காவல்துறை போடுற அந்த விலங்கு கையில் இருந்துச்சுனாக்கா அதை போடக்கூடாதுங்கிறாங்க. அதை எடுக்கணும்னா அதற்கு சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு வாங்குறாங்க. சரின்னு சொல்லி மும்பையிலேயே அதற்கான விஷயத்தெல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கும்போது உணவு விடுதலை போய் சாப்பிட போகிறாங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த சாப்பிடும்போது எனக்கு தொந்தரவாக இருக்குதுன்னு கையில் இருந்த இதை விலங்கை எடுக்க சொல்கிறான். எடுத்து விட்றாங்க. எடுத்து தப்பிச்சு ஓடுறான். திரும்பவும் விரட்டி பிடிக்கிறாங்க. அப்போ இவன் எவ்வளவு பெரிய குற்றவாளின்னு பாருங்க. அப்படிப்பட்ட குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை வருது. அந்த தூக்கு தண்டனை எங்க ரத்தாகுதுன்னா, தன் தகப்பனே என்ன சொல்றாருன்னா, இவன் என் தாய், அவங்க அம்மாவை அவன் கொல்லலேன்னு சொல்றாரு. பிறல் சாட்சி ஆகிறார். முதல்ல அவர் தான் சாட்சியே சொன்னார். இப்படிப்பட்டவன் என் மகனே கிடையாது, நீங்க வேணா கைது பண்ணுங்கன்றாரு. ஆனால் பிறல் சாட்சியமாகிறாரு. அதனால் அந்த கேஸ் உடையுது. உடைஞ்சதுக்கு அப்புறம் அவர் உயர்நீதிமன்றம் போறாங்க தூக்கு தண்டனைக்கு. உயர்நீதிமன்றத்திலிருந்து அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு உச்சநீதிமன்றம் போகுது. இன்றைக்கு உச்சநீதிமன்றம் அவன் தண்டனையை குறைக்கல, அவனுக்கு ஆயுள் கொடுக்கல. ஆனால் என்ன செஞ்சிருக்குன்னா, உச்சநீதிமன்றம் இன்றைக்கு அவனை விடுதலை செஞ்சிருக்கு. ஐயா இந்நேரம் அநேகமாக வெளியே வந்திருப்பாரு, இல்லைன்னா நாளை காலையில் ஐயா தஸ் வெளியே வந்துருவாரு. இன்னும் எத்தனை கொலை செய்ய போறான்னு தெரியல. முக்கியமா அவங்க அப்பா முதல்ல அவர்கிட்ட ரொம்ப பாதுகாப்பா இருந்தா நல்லது அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நம்ம சொல்ல முடியும். பார்த்துக்கோங்க, சட்டம் என்ன மாதிரியா பல்லிடிச்சு நீதி இதெல்லாம் என்ன மாதிரியெல்லாம் நடந்திருக்குதுன்னு நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு சீமான் யார்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு, எதுக்கு மன்னிப்பு கேட்டா? டேய், திராவிடங்களுடைய கடைசி ஆயுதம் விஜயலட்சுமி முடிஞ்சு போச்சு. இதை வச்சுனால 15 வருஷம் ஓட்டுனீங்க, வழக்கையே ரத்து பண்ணிட்டாங்க. அதை சொன்னியா நீ? இவங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. இங்கிட்டு ஜிடி நாயுடு, ஜிடி நாயுடோட எது என்னாச்சு, அவர் பேரை கொண்டு வைக்கிறாங்க.
நாயுடுன்னு வைப்பான். யாரு? திராவிட மாடல். கேட்டா என்ன சொல்லுவான்? சாதி ஒழிக்கிறேன்னுவான், பகுத்தறிவு புண்ணாக்குன்னுவான், பெரியாரின் பேரன்வான். ஆனா ஜிடி நாயுடு, ஜிடி ஆங்கிலம், நாயுடு சாதி பேரு. இதாண்டா திராவிட மாடலு. திராவிட சமஸ்கிருதம், மாடல் ஆங்கிலம். இப்படித்தாண்டா இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய நிலைமை இருக்குது. அப்ப என்ன? சாதி உணர்வு ஊற்றுறது, சாதியை தற்காத்துக்கிறது. எதுக்கு? அப்பதான் அந்த வாக்கு உனக்கு உழுகும். எல்லா நாயுடுவும் சேர்ந்து, எல்லா ரெட்டியும் சேர்ந்து நாயுடுக்கும் ரெட்டியுக்கும் போடுவான். ஆனா தமிழை நீ சேர்ந்து அதே நாயுடுக்கும் ரெட்டியுக்கும் போடுவான். இதுதான்டா இங்க 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 தலைவிதி தான். தமிழனுடைய கேடுகட்ட தலைவிதிக்கு காரணமே இதுதான். இப்ப ஜிடி நாயுடு பேரை அந்த கோயம்புத்தூர்ல இருக்கிற அந்த பாலத்துக்கு வைக்கிறாங்கன்னு சொன்ன உடனேயும் யார் தெரியுமா நன்றி சொல்லி முதல்ல சூரட்டி விட்டுறது? தந்தை பெரியார் திராவிடர் கழகம். இப்ப புரியுதா? இப்ப புரியுதா? அவங்க சாதியை ஒழிச்ச லட்சணம், திராவிடங்க சாதியை ஒழிக்கிற லட்சணம் இதுதான். ஒற்றா நன்றின்னு போட்டு ஒற்றான், பச்சையா காட்டுறான். ஆமாடா நாங்க திராவிடங்கடா, தமிழன் அல்லாதவன் திராவிடடா, நாங்க இந்த நாட்டை ஆளுவோம்டா அப்படிங்கிறத தெல்ல தெளிவா காட்டுறான். ரெட்டி நாயுடுன்னு போட்டா சாதி இல்லை, அது சாதியா தெரியல, அது பகுத்தறிவுக்குள்ள வராது. ஆனா தேவர், தேவேந்திரர், பல்லர், பறையர், கல்லர், கம்மாளர் போட்டா அவனுக்குள்ள கலவரத்தை உண்டு பண்ணிட்டு அதுல பகுத்தறிவை கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க. இப்ப தெரியுதா? நீ நினைக்கிற ஜிடி நாயுடு ஒரு பாலத்துக்கு பேர் தானே வச்சுட்டாங்க, இப்ப அதுல என்ன குறைஞ்சு போச்சுன்னு நினைக்கிற? அப்படித்தான் நீ மதுரையிலும் நினைக்கிற. தமிழனை சிலையா, சங்கரதாஸ் சுமையில் சிலையா, ஊவே சாமிநாதர் சிலையா, கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சிலையா, நாவலர் சோமசுந்தர பாரதியார் சிலையா, வீரபாமுனர் சிலையா? இதை எல்லாத்தையும் மறைக்கிறது காரணம் ஒண்ணுமில்ல, ஒரு சாதாரண விஷயம் கடந்து போற. அப்படித்தான் இன்னைக்கு ஜிடி நாயுடு பேர் அந்த பாலத்துக்கு வச்சதுலையும் நீ கடந்து போற. ஆனால் உன் அடையாளங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. வரலாற்றிலிருந்து நீ புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய், வரலாற்றிலிருந்து நீ தள்ளப்பட்டு கொண்டிருக்க. அந்த அறிவு நமக்கு இல்லைல்ல. நமக்கு என்ன, இப்படி ஏதாவது ஒன்று அலங்காரமா ஏதாவது ஒன்று வருதா போகுதா, வெறும் தலைப்பை மட்டும் பார்த்தோமா? விஜயலட்சுமி வழக்கு, சீமான் மன்னிப்பு கேட்டார், அவ்வளவுதான், அதோட போயிடுறது. ஜிடி நாயுடுக்கு பேர் வச்சிருக்காங்க, அந்த பாலத்துக்கு ஜிடி நாயுடு பேர் வச்சிருக்காங்க, அப்படியே போயிடுறது. தஸ்வந்த் விடுதலை பண்ணிட்டாங்க, அப்படியே போயிடுறது. நல்லா தெரிஞ்சுக்க, அவன் தமிழர் இல்லாதவர்கள் இந்த நாட்டை ஆள துடிப்பவர்கள், அவர்களுக்கான நிலமாக இதை ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். நீ அழிந்து கொண்டிருக்கிறாய்ங்கிறத நீ மறந்துடுற. மதுரை தொடர்வண்டி சந்திப்புல ஒரு மீன் சிலை இருந்துச்சு. மீன் யாருடைய சின்னம்? பாண்டியருடைய சின்னம். மதுரையை மையமாக கொண்டு இந்த தென் மாவட்டங்களை ஆண்டவர்கள் பாண்டியர்கள். அவர்களுடைய சின்னமான மீன் சின்னம் அங்க இருந்துச்சு. பராமரிப்பு இடமில்லைன்னு சொல்லி தூக்குறான். இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்துல வைக்கல. நான் காட்டுறேன், தொடர்வண்டி நிலையத்தில் எவ்வளவு இடங்கள் இருக்குது, அந்த இடத்துல இந்த மீன் சிலையை வைப்பதற்கு இடம் இல்லையா? இதெல்லாம் நம்ம என்னைக்கா சிந்திச்சிருக்கோமா? அந்த சிந்தனையே நமக்கு கிடையாது. எல்லாத்தையுமே பொத்தாம் பொதுவா பார்த்து 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 இந்த தமிழ் தேசியம் அழிந்து கொண்டிருக்கிறது, வரலாற்றிலிருந்து புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறது, தமிழ் அடையாளங்கள் அழிந்து கொண்டு இருக்குங்கிறதுல நமக்கு எதுவுமே இல்லை, எந்த கவலையும் கிடையாது. தலைப்புகளை பார்த்து முடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறது. இன்னைக்கு இங்க இந்த தஸ்வந்தை பார்த்துக்கோங்க, நல்லா படிக்க வச்சிருக்கிறாரு. அவங்க அப்பா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க வச்சிருக்கிறாரு, சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாரு. ஆனால் படித்து அவனை பொறியாளனாக்கினவர், அவனை ஒரு சொத்துக்கு அதிபதியாக்கினவர், ஒரு மனிதனாக்கினார் அவனா? இல்லை. இங்கிட்டு ஜிடி நாயுடு இப்படி பேர் வைக்கிறதுல சாதி இருக்குதுன்னு கேட்கறதுக்கு இங்கே நாதி இல்லை, அதுல பகுத்தறிவுக்குள்ள அது வரல. இதெல்லாம் நமக்கு தெரியாமே போய்கிட்டே இருந்தோம்னா இது எந்த இடத்துல போய் நிற்குங்கிறத உங்களுடைய கற்பனைக்கே விடுறேன். நன்றி, வணக்கம்.